30 வருஷமா நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். அவனை கொல்றேன் இவனை கொல்றேன்னு ஜம்பமா பேசிட்டு இருக்கே தவிர நம்ம ஆளுங்க எல்லாரையும் சாகடிச்சிட்ட வேற என்னடா கிழிச்ச? பெரிய பீஷ்மராட்ட வீர சபதம் செஞ்ச. அந்த சிவராஜன் செத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். அவ சாகவும் இல்ல, உனக்கு கல்யாணம் நடக்கவும் இல்ல. இருந்த ஒரே ஒரு வாரிசையும் முழுசா முழுகிட்டு நிக்கிறியே. பொண்டாட்டி புள்ள இல்லாத ஒண்டி கெட்டடா நீ. சொந்த புள்ள பார்த்தது பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் பகவதி, என் கண் முன்னாலேயே நம்ம ஆளுங்களை எல்லாம் பறி கொடுத்துட்டோம். மிஞ்சி இருக்கிற இந்த பிஞ்சுகளையாவது வாழ விடுங்கடா. இனிமேலையாவது சண்டை சச்சரவை விடுங்கப்பா. இல்லையடா இந்த ஊர்ல கொல்லி வைக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்கடா. டேய், அவங்களும் உங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தாண்டா. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த பேதமும் இல்லடா. நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்க வேண்டியவங்க. 2 ஊரையும் ஒன்னாக்கி இல்லையா? நம்ம சபேசனுக்கு சிவராஜ் மகளை பொண்ணு கேட்டு கல்யாணம் செஞ்சுட்டா அந்த முகூர்த்தத்துக்கு வளர்க்கிற நெருப்புல 2 ஊருக்கு இடையில இருக்கிற பகை சாம்பலாயிரியா? மாமா, எனக்கு சாகுற வயசுல மாமா. எல்லாரும் போல நானும் 100 வருஷம் வாழக்கூடாதா? அந்த சிவராஜ் மாமாக்கு நான் மருமகன் ஆயிட்டேன்னா அவங்க இது ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. மாமா, உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. நான் ஒண்ணு வாழ வைக்கிறேன்டா. என் பிள்ளைய பிரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு ஒடிஞ்சு போயிட்டேன்டா. நீ சொன்ன மாதிரியே எல்லாம் செய்யலாம். பிள்ளைங்க கல்யாணத்துல எதிரிங்களா இருக்கிறவங்க ஒண்ணாகலாம். என்ன மாதிரி யாரும் புள்ளைய பறி கொடுத்துட்டு தவிக்க கூடாதுடா. பாட்டி, நீங்க பெரியவங்க, நீங்களே போய் பேசிட்டு வாங்க. அப்பா ராமராஜ், சிவராஜ் எங்க? எப்பவுமே வராத நீங்க வந்திருக்கீங்க. திடுதிப்புன்னு எங்க வீட்டுல கால் வச்சிருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சண்டை போடுறதுக்கோ பழைய குப்பைகளை கிளறதுக்கோ நான் இங்க வரல. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா இந்த 2 ஊரும் ஒன்னா சேர்ந்துரும். சட்ட ஆறு ஓடுறது இனிமே நின்னு போயிடும். இத உன்கிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என் பேரை நீங்க முரடனுங்க. சிவராஜ் கூட உங்க அப்பா ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்தவன் தான் நான் சொன்னதை காதலே வாங்கிக்கல. விரோதியாவே ஆயிட்டாங்க. செல்லமா வளர்த்த தான் பிள்ளைய பறி கொடுத்துட்டு கொல்லி வைக்க கூட நாடு இல்லாம பட்ட மரமா நிக்கிறான் பகவதி ராஜ். கண்ணுக்கு முன்னால எல்லாரையும் வாரி கொடுத்துட்டு தள்ளாத வயசுல தனிமரமா போயிட்டேன். இந்த வயசுல இன்னொரு சாவு செய்தியை கேட்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என் பேர புள்ள சபேசனுக்கு உன் மகளை கொடுத்து சம்பந்தம் செய்ய சொல்றேன். பப்பாட்டி புள்ளைன்னு சொன்னதுக்காகத்தானே இவ்வளவு ரகலை நடக்குது. இந்த கல்யாணத்துல அந்த பழி மறைஞ்சு போய் நாம 2 குடும்பமும் ஒன்னாகணும். நான் சொல்றத கேளியா? நடந்ததெல்லாம் நம்ம கையில இல்ல, ஆனா நடக்க போறது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு ஒத்துக்கிட்டா 2 ஊருக்கும் விளக்கேற்றி வச்சவரா ஆயிடுங்க. ஒரு தடவை யோசிங்க. வேண்டான்னு போனவங்களே வீடு தேடி வந்திருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. சரி பாட்டிமா, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்.
உனக்கு என்ன ஷோக்கு கேக்குது? பொண்ணுக்கு கல்யாணமாய் பேரம் பிறக்கிற வயசு வந்தாச்சு. நீ பூசுறது பூசு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் தக்காளி மாதிரி போங்க. வணக்கம்மா. பொண்ணு பேத்தி கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடக்குதா? உனக்கு சந்தேகமே வேணாண்டி, இவ குழந்தை கல்யாணத்தையும் பாப்பேண்டி. 25 வருஷத்துக்கு அப்புறம் 2 ஊரும் ஒன்னா சேர்ந்துருக்கு. இந்த கல்யாணத்தை கண்ணால பார்க்க நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சண்டை வீட்டுக்காரங்க சம்மதி வீட்டுக்காரர் ஆயிட்டீங்க. இந்த பெருமெல்லாம் எனக்கு இல்ல, என் பாட்டி தான் சேரணும். நிறுத்துங்கடா. கோயில் கதவை மூடுங்கடா. என்னடா பாக்குறீங்க? வெட்டுங்கடா. அந்த சிவராஜையும் அவன் தம்பியையும் துண்டு துண்டா வெட்டி போடுங்கடா. அந்த குடும்பத்துல புல் பூண்டு கூட இருக்கவே கூடாது. முதல்ல ராமராஜனை வெட்டுங்கடா. தம்பி, 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 தைரியம் ஆடுறா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஏன் தம்பி? தம்பி, 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 லக்ஷ்மி, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடு. நீச வச்ச ஆம்பளையா இருந்தா வாங்கடா. அப்புறம் கொடியடா.
அந்த சிவராஜ வெட்டுங்க மாமா. கலந்துட்டாங்க, வாங்கடா சீக்கிரம். சிவராஜ பணமாக்கிட்டேன்டா. ஆனா அந்த ராமராஜ் தப்பிச்சுட்டான். அண்ணனோட சாவ கண்ணால பார்த்த ராமராஜ் ஆவேசத்தோட அருவாளை எடுத்துக்கிட்டு உன்னை தேடி இப்ப இங்க வந்துகிட்டு இருப்பான்டா. வர்ற அவனை வெட்டி வீசி அவ வாழ்க்கையை முடிச்சே தீரணும். நரேன், நரேன், சித்தப்பா, 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 நரேன், நரேன், சித்தப்பா, சித்தப்பா, எனக்கு பட்டு அடிச்சுட்டாங்க சித்தப்பா. நீ போய் கதவெல்லாம் மூடிடு. சாப்பிடுறியா? சாப்பிடு.